முக்கியமான காரணம் மன அழுத்தம். மன அழுத்தம் இருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக்கு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மன அழுத்தத்தை தவிர்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அது முடியாது. இன்னைக்கு இருக்கிற காரணத்தில் நம்ம உயிரோடு எப்படி இருக்கோங்கிறது தான் கேள்வி, ஏன் சாகலைங்கிறது தான் கேள்வி. அதனால தான் இன்றைக்கி வந்து இப்போ எங்கே பார்த்தாலும் போதைப்பொருள் பழக்கம் இருக்கிறதுக்கு காரணம். இன்னொரு போதை பழக்கம் இருக்குது, அளவுக்கு மீறின செல்வம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போதை பழக்கத்துக்கு போகிறவங்க அது ஒரு பக்கம் இருக்குது. அதுவும் நம்ம நாட்டில் அதுவும் உண்டு. இந்த சிறு வயதில் வந்து இந்த மாரடைப்பு வர்றதுக்கு காரணமே பொருளாதார காரணமாக இருக்கலாம், வேலைப்பளுவின் காரணமாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை காரணமாக. அது சினிமா துறையில் ரொம்ப அதிகமாக இருக்கும். சினிமா துறையில் அதுதான். நாளைக்கு இன்றைக்கி சினிமா ஏறக்குறைய விழுந்து போச்சுங்க. இன்றைக்கி சினிமா இல்லை, உண்மையை நம்ம ஒத்துக்கணும். இன்றைக்கி தியேட்டர்கள் பூரா இடிக்கப்பட்டுடுச்சு. அப்படி நம்ம படுத்திருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ரத்த ஓட்டம் சரியாக போகிறது இல்லை. இதயத்துக்கு வர வேண்டிய ரத்தத்தினுடைய அளவு குறையும். அளவு குறைஞ்சதுன்னா தனக்கு சப்ளை பண்ணுற அந்த கொரோனரி ஆர்டரி அதுக்கு வர ரத்தமும் குறையும். அப்போ பார்க்குது. அதனால தான் பொதுவாக நீங்கள் வந்து இது மாரடைப்பு வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாலை 3 மணிலேருந்து 7 மணி வரை. அதனால தான் இப்போ சில சமயத்தில் சொல்லுவாங்கன்னா காலையில் வாக் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க. இதையும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கு பிறகு நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிங்க அப்படின்னு சிலதெல்லாம் இருக்குது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார், இந்த இளம் வயது மாரடைப்பு அப்படிங்கிறத பற்றி நீங்களே பல நேர்காணலில் வந்து பேசியிருக்கீங்க. அதில் என்னுடைய கேள்விகள்னு கூட இல்லை, சந்தேகம் என்ன அப்படின்னா 40 வயதுக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இப்போ ரொம்ப அதிகமாக வருதோ. இதை ஏன் கேட்குறேன்னா, ராஜேஷ் சாரனுடைய மரணம் வந்து மாரடைப்புனால தான் நடந்தது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் அப்படின்னு ஒரு இயக்குனர், தமிழ் சினிமா இயக்குனர் தான், அவரும் மாரடைப்புனால தான் இறந்துருக்காரு. 45க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து அந்த இளம் வயது மாரடைப்புக்கு இதுதான் பர்டிகுலர் அப்படின்ட்டு ஏதாவது காரணங்கள் இருக்கா? அது வர்றதுக்கு என்ன சார் காரணம்? ஒரு முக்கியமான காரணம் மன அழுத்தம். மன அழுத்தம் இருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக்கு நிறையா வரும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மன அழுத்தத்தை தவிர்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அது முடியாது. இன்றைக்கி இருக்கிற காரணத்தில் நம்ம உயிரோடு எப்படி இருக்கோங்கிறது தான் கேள்வி, ஏன் சாகலைங்கிறது தான் கேள்வி. இவ்வளவு கொடுமைகள் நடந்த பிறகும் என்னத்துக்கு இன்னும் எப்படி உயிரோட நம்ம மனித இனம் இருக்குதுங்கிறதா இப்போ கேள்வி. நம்ம பண்ணாத சண்டாளத்தனமே இல்லை. இயற்கையை எவ்வளவு கெடுக்க முடியுமோ அவ்வளோ கெடுத்துருக்கோம். ஓசோன் ஓட்டம் போட வச்சுட்டோம். கால நேரத்துக்கு மழை வர்றதில்லை. கால மாறுபாடு பயங்கரமாக இருக்குது. தென் துருவத்தில் பனிக்கட்டிகள் அப்படி டன் கணக்கில் மலை மாதிரி இருக்கிற மலை அளவில் இருக்கிற பாறைகள் உடஞ்சி உழுவுது. கடல் மட்டம் உயர்ந்துக்கிட்டு போகுது. அந்த கடல்லாம் என்றைக்கு உள்ளே வருதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. அதை உடஞ்சி விழுவுறதுக்கு என்னடா காரணம்னாக்கா நீ பண்ணுற ஏவுகணைகள் சோதனைகளும் இது மாதிரி விஷயங்களும் தான் நம்முடைய காற்று மண்டலத்தையே அசுத்தமாக்கி அந்த அசுத்தத்தினுடைய விளைவு தான் இந்த பனிப்பாறைகள்லாம் உடஞ்சி விழுவுறதுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது வாகனங்கள்லேருந்து போகிற புகைகள், பெட்ரோலை உபயோகப்படுத்தினால வரக்கூடிய நச்சு, இவ்வளவும் இருந்து நம்ம எப்படி உயிரோடு இருக்கிறோங்கிறது தான். இப்போ இவ்வளவுக்கு அப்புறம் எப்படிடா உயிரோடு இருக்கோங்கிற கேள்வி தான் ஆச்சரியமே ஒழிய ஏன் சாகலைங்கிறதுக்கான இப்போ கேள்வியே கிடையாது. உயிரோடு இருக்கிறத இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இருக்கிற நீங்கள் அந்த கேள்வி தான். இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து மன அழுத்தம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதன் காரணமாக தான் வந்து நீங்கள் வந்து அமெரிக்கா ஒரு காலத்தில் ஹிப்பி கல்ச்சர்னு ஒன்று போச்சு. அது 60களில். ஹிப்பி கல்ச்சர்னால் என்னன்னாக்கா அவன் தலைமுடியை வெட்டாமல் அப்படியே விட்டு பரட்டை தலையாக விட்டுக்கிட்டு ஷேவ் பண்ணாமல் தாடி இதை வச்சுக்கிட்டு தோள பேண்ட்டை போட்டுக்கிட்டு மேலே சட்டையை போடாமல் பயங்கரமான அது ஹிப்பி கல்ச்சர்னு வச்சாங்க. அந்த சமயத்தில் 60களில் அது பயங்கரமாக அமெரிக்காவே ஓரளவுக்கு காட்டு மிராண்டித்தனமாக போயிடுச்சுங்கிற அளவுக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த நேரத்தில் ஒரு பொருளாதார பின்னடைவு அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அதாவது 20ஆம் நூற்றாண்டில் வந்த தொழில் வளர்ச்சியின் காரணமாக அதுவரையில் இருந்த தொழில்கள்லாம் அழிஞ்சு போய் இந்த புது தொழில்கள் வரும்போது இதுக்கான ஆட்கள் கிடைக்க முடியாமல், இதுக்கான தகுதி இல்லாமல் போன இளைஞர்கள் பல பேர் வேலை கிடைக்காமல் போச்சு. எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கை இல்லாமல் போச்சு. வேலைக்கு உத்தரவாதம் இல்லைங்கிறது ஆகிப்போச்சு. இது அமெரிக்காவில் அது மிகப்பெரிய கஷ்டமாக. இப்போ இந்தியாவை நம்ம நாட்டை பொறுத்தவரை நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா? அரசாங்க உத்தியோகத்தில் நம்ம வேலைக்கு சேர்ந்துட்டோம்னா வெளியே போய் அனுப்ப மாட்டாங்க. அவங்க பாட்டு நம்ம ஒரு வேலையும் செய்யாமல் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டே இருப்பான். அவன் இருந்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ப்ரமோஷன்லாம் சீனியாரிட்டி பிரகாரம் வந்துக்கிட்டே இருக்கும்.
மற்றவங்கள வச்சு வேலையை செய்ய வச்சுட்டு இவன் ஜாலியாக இருந்துக்கிட்டு இருப்பான். அவனை வந்து யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. பல்வேறு வகையான தடைகள் இருக்குது. ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கணும் வெளியே அனுப்புறது அவ்வளோ சுலபம் கிடையாது. வேலைக்கு உத்தரவாதம் இருக்கிறதுனால தான் எந்த வேலையாக இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகங்கிறது பெரிய விஷயம்னு சொல்லி அன்றைக்கி இருந்தவங்க வந்து அவன் கவர்மெண்ட்டில் சம்பாதிக்கிறான், ப்ரைவேட்டில் கவர்மெண்ட்டில் சம்பாதிக்கிறாங்க. அதே வந்து தனியார் துறையில் உங்களுக்கு அது கிடையாது. இன்றைக்கி நான் ஒரு தனியார் துறையில் வெளியே போனால் போயிட வேண்டியதுதான், ஒன்றும் பண்ண முடியாது, கேட்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஜாப் கேரண்டி இருந்ததுனால தான் நம்ம இந்திய நாட்டில் வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளான இளைஞர்கள் ரொம்ப குறைவாக இருந்தது காரணம். அது அமெரிக்கா நான் போன போது அங்கே பார்த்தேன். அங்கே நான் பயிற்சியில் இருந்தபோது வெள்ளிக்கிழமை காலையில் அங்கெல்லாம் ஒர்க்கிங்னாக்கா 8 மணினா 8 மணிக்கு எல்லோரும் அங்கே இருப்பாங்க. 8:05 வர்றோம் 8:10 வர்றோங்கிறதெல்லாம் கிடையாது. கேஷுவல் லீவுங்கிற பிஸ்னஸே கிடையாது. வரலன்னா வரல, அவ்வளோதான். அது மாதிரிலாம் பல கட்டுப்பாடு. காலையில் 8 மணிக்கு போனோம்னா எல்லாம் வந்து உட்காந்து வேலையை ஆரம்பிச்சிட்ருப்பான். உள்ளே நுழையும் போது இப்போ நம்ம ஊரில் என்னன்னாக்கா 8 மணிக்கு ஆஃபீஸுக்கு 10 மணி ஆஃபீஸ்னா 10 மணிக்கு ஆஃபீஸுக்கு வருவோம். லஞ்ச் பாக்ஸ் அப்படி வைப்பார், அப்படி அந்த டேபிளை அப்படி தட்டிட்டு அப்படி பார்த்துட்டு கீழே இறங்கி காஃபி குடிக்கிறதுக்கு போய்டுவார். காஃபி குடிக்க போய் கேன்டீன்லாம் அரட்டை அடிச்சுட்டு ஒரு 3/4 மணி நேரம் கழித்து 10:45 உள்ளே வந்து உட்காருவாங்க. அப்படி 2 ஃபைலை பார்ப்பாங்க, மறுபடியும் அடுத்த காஃபி. டேபிள்லேயே இருக்க மாட்டாங்க. அங்கே போய் பாருங்கள் செக்ரட்டேரியட்டில் என்ன நடக்குது, இதெல்லாம் நடக்கும். ஜாப் கேரண்டி அங்கே அந்த மாதிரி இல்லை. இப்போ உட்காந்தாங்கன்னா வேலையை விட்டு அசைய மாட்டாங்க, நகர மாட்டாங்க. நாமளே தான் எல்லா வேலையும் பார்க்கணும். அப்போ வெள்ளிக்கிழமை மாத்திரம் கரெக்டாக 5 மணினா 5 மணிக்கு தான் எல்லாம் கிளம்புவாங்க. வெள்ளிக்கிழமை மாத்திரம் 4 மணிக்கு ஹாஸ்பிட்டல் க்ளோஸ் பண்ணுவாங்க. சனி ஞாயிறு லீவு. சனி ஞாயிறு ஒருத்தன் எட்டி பார்க்க மாட்டான் ஆஃபீஸ், யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த சனி ஞாயிறு லீவ் வருது. அந்த வெள்ளிக்கிழமை சாயந்தரம் என்ன ஆகுன்னா, வெல்கம் பார்ட்டி ஒரு பக்கத்தில் நடக்கும், ஃபேர்வெல் பார்ட்டி ஒரு பக்கத்தில் நடக்கும். சில பேர் வந்து வேறு ஒரு ஆஸ்பத்திரிக்கு மாறி போவாங்க, சில பேர் வேறு ஹாஸ்பிட்டலேருந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு வருவாங்க. நான் கேட்டேன், என்னங்க இது வாரம் இது நடக்குது? போன புதுசில் ஒன்றும் புரியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரே இடத்துல வேலையில் தொடர்ந்து இருக்கிறோன்னா எனக்கு வேறு எங்கேயுமே வேலை கிடைக்கல, நான் லாய்க்கெல்லாம் போயிட்டேன்னு ஆகிடும். அதனால தான் எனக்கு டிமாண்ட் இருக்குதுங்கிறத காட்டுறதுக்காக நாங்கள் வேலை விட்டு போயிட்டே இருப்போம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பல மருத்துவர்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, அதே மாதிரி பல செவிலியர்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, அதே மாதிரி அங்கே இருக்கவங்க இங்கே வருவாங்க. அது அங்கே பார்த்தா எல்லா இடத்துலையும் அது இருக்குது. ஒரு நிரந்தர ஒர்க்குன்றதே கிடையாது. ஒரு ஆஃபீஸில் சேர்ந்தோம், அது 20 வருஷமாக அங்கேயே இருந்தேங்கிற கதையே அங்கே இல்லை. அது மாதிரிலாம் ஐரோப்பிய நாடுகள் பூரா அப்படி தான் இருக்குது. இங்கே தான் நமக்கு வந்து 20 வருஷமாக இருக்கார் திரும்ப 30 வருஷமாக இங்கே இருக்கார், எவ்வளோ சீனியர் நிபாட்டி முடிப்பேன், அதெல்லாம் இங்கே தான் ஆசிய நாடுகளில் தான் இருக்குது. இதனால தான் இங்கே வந்து ஸ்ட்ரெஸ் இல்லை, மன அழுத்தம் இல்லை, வேலைக்கு உத்தரவாதம், 1ஆம் தேதி சம்பளங்கிறது நமக்கு உறுதியாக இருக்குது. இதெல்லாம் இல்லாத போகிறதுனால தான் அமெரிக்கா போதைப் பொருளுக்கு காரணமானது தான். ஐயோ இந்த வேலை போயிடுச்சு, மறுபடியும் நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற பயத்தில் என்ன பண்ணுறது. வீட்டுக்கு போனால் வீட்டில் கேட்குறாங்க, காசுக்கு தண்டை, நீ என்னடா திங்கிற, ஆயிரக்கணக்கான அவதூறுகளும் அவமானங்களையும் படும்போது சமாளிக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் அவன் ட்ரக்குக்கு போனதுக்கு காரணம் தான். 60களில் வந்து அமெரிக்கா வந்து ஹிப்பி கல்ச்சரில் வந்து ட்ரக் அடிக்ஷன் அது இது பயங்கரமாக போச்சு. அப்புறம் தான் ஓரளவுக்கு பொருளாதாரம் சீரடைஞ்ச பிறகு சீரை வந்து இன்றைக்கி அந்த பிரச்சனைக்கு நம்ம நாடு போயிருக்கு. அதனால தான் இன்றைக்கி வந்து இப்போ எங்கே பார்த்தாலும் போதைப்பொருள் பழக்கம் இருக்கிறதுக்கு காரணம் அது. இன்னொரு போதை பழக்கம் இருக்குது, அளவுக்கு மீறின செல்வம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போதை பழக்கத்துக்கு போகிறவனுக்கு இருப்பாடு. அது ஒரு பக்கம் இருக்குது, அதுவும் நம்ம நாட்டில் அதுவும் உண்டு. இந்த சிறு வயதில் வந்து இந்த மாரடைப்பு வர்றதுக்கு காரணமே மன அழுத்தம். பொருளாதார காரணமாக இருக்கலாம், வேலைப்பளுவின் காரணமாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை காரணமாக இருக்கலாம். இது எல்லாமே காரணமாக இருக்கிறதுனால மன அழுத்தம் வந்ததுன்னா அது இதயத்தை பாதிக்கும், பட்டுன்னு செத்து போகும். அது சினிமா துறையில் ரொம்ப அதிகமாக இருக்குமோ? சினிமா துறையில் அது தான். நாளைக்கு இன்றைக்கி சினிமா ஏறக்குறைய விழுந்து போச்சுங்க. இன்றைக்கி சினிமா இல்லை, உண்மையை நம்ம ஒத்துக்கணும். இன்றைக்கி தியேட்டர்கள் பூரா இடிக்கப்பட்டுடுச்சு, தனி தியேட்டர்களே இல்லை. பெரிய பெரிய பேரங்காடிகள் மாலில் தான் இருக்கிற அந்த தியேட்டர்களில் தான் இப்போ சினிமாவே ஓடுது. தனி தியேட்டர்களாக கண்டிப்பாக தினம் பார்த்துக்கிட்டு வரோம். தினம் நான் வர்ற வழியில் இருக்கிற தியேட்டரில் ஒவ்வொன்றா இடிச்சுக்கிட்டு இருக்கேன். உதயம் தியேட்டர் இடித்த போது அது கட்டினதையும் பார்த்தேன், அது இடிக்கிறதையும் பார்த்தேன். மனசுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த உதயம் தியேட்டரு கட்டுறதுக்கான வந்து அரசாங்கத்தில் பல இதெல்லாம் அனுமதியெல்லாம் வாங்கிறதுக்கு எங்கள் அண்ணன் மூலமாக தான் அவரெல்லாம் வாங்கினார். எங்கள் அண்ணன் அப்போ அமைச்சராக இருந்தார், அவர் தான் எல்லாமே வாங்கி கொடுத்து அந்த தியேட்டருங்கள் அப்போ கட்டும்போது செங்கலாக கட்டுறதை நாங்கள் பார்த்தோம்.
அது இடிக்கும்போது அந்த பக்கம் எனக்கு போகவே தோணுது. அந்த சாலையில் தான் தினப்போ அந்த ரோட்டில் நான் வர்றதில்லை. அந்த ரோடே அவாய்ட் பண்ணிட்டேன். மனசு கேட்கல. அது மாதிரி பல தியேட்டர்ஸ். சாந்தி தியேட்டர் இடித்த போது அதில் எவ்வளோ படங்கள் பார்த்தேன். சிவாஜியினுடைய 300 படங்கள் அதில் எத்தனைலாம் வந்தது, எவ்வளோ படங்கள் பார்த்தேன். எல்லாம் அதே அப்படியே இடிக்கும். இன்றைக்கி அந்த தேவி தியேட்டர் மாத்திரம் தான் இருக்குது. சத்யம் தியேட்டரும் மாலம் ஆகிடுச்சு. எதுவுமே தியேட்டரே இல்லை. வரிசையாக எல்ஃபின்சன் தியேட்டரில் ஆரம்பிச்சுன்னா நீங்கள் டி நகர் வரலும் வரிசையாக இருந்த தியேட்டர்கள் என்ன எங்கே போச்சுன்னு தெரியல. அந்த மாதிரி சினிமா மாற மாற உங்களுக்கு ப்ரெஷரு. அது சினிமா போக போக இன்றைக்கி படம் முடிஞ்சு போச்சு, வந்து படத்தை ரிலீஸ் பண்ணானே எங்கே ரிலீஸ் பண்ணுறது? படம் ரிலீஸ் ஆனோன்னு ஓடிடியில் வந்துடுது. யாரும் தியேட்டரில் போய் பார்க்குறதில்ல. நடிகர்களுக்கு இருந்த அந்த வரவேற்பு இன்றைக்கி இல்லையே. அவங்கள பார்க்குறதுக்கு யாரும் கூடுறத காணுமே. ஐயா, எனக்கு சினிமா பற்றி எப்படி தெரியுது? வார பத்திரிக்கை ஒன்று வாங்குகிறேன், அதில் வந்து விமர்சனம் போடுறாங்க. இப்படி ஒரு படம் வந்திருக்கு, எனக்கு அப்போ தான் தெரியுது. இல்லாட்டி போனால் அப்படி படம் வந்ததே தெரில. விளம்பரங்களே வந்து கால் பக்கத்துக்கு குறைஞ்சி போச்சுங்க. என்னமோ ஒரு ஜவுளி கடை விளம்பரத்தோடு இன்னும் சேர்ந்து உள்ளே போயிருக்குது. நடிகர்கள் யாருன்னே தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சினிமாவை நம்பி வந்த பல பேர் இன்றைக்கி தடுமாறிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய இசையமைப்பாளர்கள், பெரிய பெரிய கேமராமேன், பெரிய பெரிய டைரக்டர் எல்லாம் தடுமாறிட்டு உட்காந்துருக்காங்க. பெரிய பெரிய நடிகர்கள். அமிதாப் பச்சனே தமிழ் படத்தில் வந்து நடிக்க வந்துட்டார்ல. ஹிந்தி படங்கள் இல்லையே, வடநாட்டில் படங்கள் இல்லையம்மா. பேன் இண்டியான்னு போட்டு ஒரு படத்தை எடுத்தாக்க அது எல்லா மொழியிலையும் இது பண்ணி போடுற அளவுக்கு போயிடுச்சு. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி சினிமாக்காரர்கள் பல பேர். அதாவது மன அழுத்தம் தான். மன அழுத்தம் என்ன தான் நீங்கள் ஆரோக்கியமாக உடலை வச்சுருந்தாலும் மன அழுத்தம்னு ஒன்று வந்ததுன்னா அது எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிடும். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ராஜேஷ் அவர்களுடைய சமீபத்திய மரணம் அப்படிங்கிறது அதிகாலை, அதாவது ஒரு 7-7:30 மணி போல் வந்து நடந்திருக்கு. இப்போ இந்த இயக்குனர் விக்ரம் சுகுமாரனுடைய மாரடைப்பு அப்படிங்கிறது இரவு நேரத்தில் வந்து நடந்திருக்கு. எப்போவுமே இரவு இல்லைனா அதிகாலை இந்த டைமுக்குள்ளே தான் வந்து நடக்குமா? பொதுவாக அதிகாலை தான். காலையில் 3 மணிலேருந்து 7 மணிக்குள்ளார தான் எல்லாமே வரும். நீங்கள் படுத்துருக்கிறீங்க, இதயம் ஒர்க் பண்ணுது, உடம்பு அசைவு இல்லாமல் இருக்குது. அசைவு இல்லாமல் இருக்கும்போது ரத்தம் வந்து திருப்பி வர்றதுக்கு அசைவு தேவை. இப்போ காலிலேருந்து ரத்தம் மேலே வரணுன்னாக்கா நம்ம நடக்கும்போது ரத்த குழாய்கள்லாம் எப்படி இருக்குன்னா, இப்படி சதை இப்படி இருக்குதுன்னா சதைக்கு அடியில் ரத்த குழாய் இப்படி இருக்கும். சதை சுருங்கி இருக்கும்போதாலும் அந்த ரத்த குழாய் அமுக்கும் போது பம்ப் பண்ணும். பிளட்டை பம்ப் அமுக்கிறதுனால பம்ப் ஆகி அது அப்படியே மேலே வந்துடும். அதனால தான் நடக்க சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். நடக்கும்போது அந்த கால் தசைகள்லாம் மூமெண்ட்டில் இருக்கும்போது ரத்த குழாய்கள் சுருங்கி விரியறதுனால ரத்த ஓட்டம் நல்ல சீராக இருக்கும். கீழேருந்து மேலே போகிறதுக்கு புவியீர்ப்பு சக்தியை எதிர்த்துக்கிட்டு போகணும். மேலேருந்து வர்றது தானாக வந்துடும், தானாக இறங்கிடும். கீழேருந்து போகிறதுக்கு வந்து நீங்கள் அழுத்தம் கொடுத்தா தான் கால் விரலில் இருக்கிற ரத்தம் மேலே வரணுன்னா அது அழுத்தம் கொடுத்தா தான் அதுக்கு தான் நடக்க சொல்லுவோம். அது மாதிரிலாம் பண்ணும்போது அப்படி நம்ம படுத்துருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ரத்த ஓட்டம் சரியாக போகிறதில்ல. இதயத்துக்கு வர வேண்டிய ரத்தத்தினுடைய அளவு குறையுது. அளவு குறைஞ்சதுன்னா தனக்கு சப்ளை பண்ணுற அந்த கொரோனரி ஆர்டரி அதுக்கு வர ரத்தமும் குறையுது. அப்போ பார்க்குது இதயத்தை பொறுத்தவரைலாம் அது ரொம்ப ஒரு மாதிரியான உறுப்புகள்லேயே ரொம்ப மானஸ் தான். அது சோறு போலியாக வேலை செய்ய மாட்டேன்னு போய்டும், நின்றுடும், செத்து போயிடுது. அப்போ டைமுக்கு சாப்பிடல, அதுக்கு நீங்கள் சோறு கொடுத்துடணும். நீ சாப்பிட்றீங்களோ இல்லையோ, எனக்கு சோறு வரலான்னு நான் நின்றுடுவேன், அவ்வளோதான். அது அந்த மாதிரி உறுப்பு. அது எப்போ செயல்படாமல் போகணும்னு சொல்ல முடியாது. அதுக்கான இதில் என்னும்போது நல்லா தூக்கத்திலே போயிட்டாருங்கிறதுக்கெல்லாம் அதுதான் காரணம். அந்த ரத்தம் சரியாக போகலை, இதயத்துக்கு வரல, நின்றுடும். அதனால தான் பொதுவாக நீங்கள் வந்து இது மாரடைப்பு வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாலை 3 மணிலேருந்து 7 மணி வரையும். அதனால தான் இப்போ சில சமயத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா காலையில் வாக் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. இதயம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கு பிறகு நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிங்க அப்படிம்பாங்க. சிலதெல்லாம் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவ் வருது, நெகட்டிவ் வருது. உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லவே முடியாதுங்க. சாகிறதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியாது. இப்படி எல்லாம் இருந்தால் நீ நல்லா இருக்கலாம். நம்ம எல்லாத்தையும் பார்த்து நம்ம சொல்கிறோம், அது எல்லாத்துக்கும் பயன்படணுங்கிற அர்த்தம் இல்லை. இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்குன்னு சொல்லலாம். 1000 பேரை பார்த்துருக்கோம், 800 பேர் அந்த மாதிரி இருந்தாங்கங்கிறதுக்கு இந்த 800 பேர் இப்படி இருந்தால் அதனால் நீ பாருங்களாம். நாம் அந்த 800 பேரில் இருக்கிறோமோ அது அகால மரணம் அடைஞ்சது 200 பேரோட சேரமாங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, இது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லான ஹார்ட் அட்டாக் அப்படின்னா எதை சொல்கிறது? இப்போ ரன்னிங் ரேஸ் எல்லாம் ஓடுறாங்க, இதயத்துக்கு எக்கச்சக்கமான வேலை, தாங்க முடியாத வேலை வரும்போது ஓடி அப்படியே உளுந்து இறந்துடுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் அதனால தான் நம்ம வந்து ஸ்டேனோஸ் எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் 40 வயசுக்கு மேலே வந்து ஜிம்முக்கு போகிறதே நான் வந்து குறைச்சிங்க சொல்கிறதுக்கு காரணம் அது. குறைச்சிங்க நிறுத்த சொல்ல, சும்மா இஷ்டத்துக்கு
வெயிட் லிஃப்டிங்கும் அது இது அப்படியெல்லாம் இது இப்படி இப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தசை இருக்குச்சுன்னா அதால் விரிய முடியாது சரியா. இதய தசை இறுகி போச்சுன்னாக்கா அதால் சுருங்கி விரிய முடியாது. சுருங்கி விரிய முடியலன்னா அதனுடைய பம்பிங்கு ஆக்ஷன் குறையும். ஆக்ஷன் குறைஞ்சிருந்தாலும் ரத்த ஓட்டம் குறையும், இறப்புகள். எந்த ஒரு பெரிய குத்துச்சண்டை வீரனோ, ஒரு ஒலிம்பிக் வீரனோ, ஒரு டென்னிஸ் பிளேயரோ, ஒரு பேஸ்கெட் பால் பிளேயரோ 100 வருஷம் இருந்தாங்க சொல்லுங்க பாருங்க. அதுக்கு காரணம் தசைகளை வந்து ஓவராக இறுக்கமாக பண்ணிடுறீங்க. ரப்பரை இழுக்கலாம், வந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் இரும்பு நீங்கள் வந்து இழுக்க முடியாது, உறுதியாக நிற்கும். ஒரு சிமெண்டால் செஞ்சதை நீங்கள் இழுக்க முடியாது, உறுதியாக நின்றுட்டு இருக்கும். உடைக்கத்தான் முடியும். அதனால தான் இறுக்கி போச்சுன்னா அது உடஞ்சி போகும். அது மாதிரி அழுத்தத்தை கொடுத்தீங்கன்னா உடஞ்சிடும். அதே சமயத்தில் ரப்பர் இது பண்ணி இழுக்க அது தன்னால் விரிய முடியறதுனால விரிஞ்சிக்கிட்டு வரும். ரப்பர் மாதிரி தான் நம்முடைய தசைகள் இருக்கணும். அதுக்கு நம்ம வந்து கடுமையான தேக பயிற்சிகள்லாம் வந்து நான் 20 வயசு 30 வயசோடு நீங்கள் பண்ணுங்கள், அது உங்கள் இஷ்டம். 40 வயசு தாண்டினதுக்கு பிறகு வளர்ச்சி நின்று போயிடுது, தசைகளுடைய சக்தியெல்லாம் குறைய ஆரம்பிக்குது, திசுக்கள் வந்து பழகி போச்சு. இன்னும் எவ்வளோ நாள் வேலை செய்கிறது அலுப்பு அதுங்களுக்கும் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் போட்டு அதை வந்து உயிரெடுத்தீங்கன்னா. பொதுவாக பயணத்தின் போது வந்து இதே சம்மந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. ஆமாங்க, வேகமாக போகிறீங்க, ஒரு அழுத்தத்தில் போகிறீங்க, அந்த காற்று வேகம்லாம் அடிக்குது, காற்றுக்குள்ளே வண்டிக்குள்ளார உட்காந்துருக்கீங்க. வண்டிக்குள்ளார உட்காந்து இருக்கிறதுனால ஐன்ஸ்டீன் தியரி தான். ஒரு ட்ரெயின் வேகமாக போகும்போது உள்ளே இருக்கிறது நமக்கு அந்த ட்ரெயின் வேகமாக போகிற தெரியறதில்ல. அந்த ட்ரெயின் கதவு கிட்ட போய் நின்றுனா நமக்கு அப்படியே காற்று அடிக்கும், நம்மளால் நிற்கக்கூட முடியாது. ஆனால் உள்ளே வந்துட்டோம்னா ஒன்றுமே இருக்காது. அது மாதிரி தான், அதுதான் ஐன்ஸ்டீன் தியரியில் சொன்னது. அது இன்னும் நம்மளால் விளங்கிக்க முடியல. ஒரு அந்த வெளியில் அவ்வளோ வேகமாக இருக்கிறது உள்ளே நமக்கு ஏன் தெரியலைங்கிறதுக்கு இன்னும் நம்மளால் சரியாக விளக்கம் கொடுக்க முடியல. அது மாதிரி தான் இப்போது பயணத்தின் போது காரில் வேகமாக போயிட்டுருக்கணும், உள்ளே நமக்கு உண்மையே தெரியறதில்ல. அப்போ தான் கண்ணாடியெல்லாம் வேறு ஏற்றிக்கிட்டு போய் ஏச்சியும் போட்டுக்கிட்டோம்னா மூவ் ஆகிறதே நமக்கு தெரியறதில்ல. கதவு திறந்து உளுந்தோம்னா செத்து போய்டுறோம். அதனால் அவ்வளோ வேகத்தில் நம்ம போயிட்டுருக்கணும். அந்த இயக்கம் அதெல்லாம் வந்து அந்த உடனடியாக வெளியே போகும்போது அந்த அழுத்தம் வரும்போது நம்ம தாங்க முடியறது. ஓவர் லோடு பலூனை வேகமாக ஊதுனா வெடிச்சிருதில்ல, அது மாதிரி தான். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் வந்து இதய நோய் நிபுணர் இல்லை, என்னுடைய துறை வேறு. ஒரு இதய நோய் நிபுணர்கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் கூட ஒரு அழகான தெளிவான விளக்கம் கிடைக்கும். நான் என்னுடைய அனுபவத்தில் கிடைச்ச இதை வச்சு தான், அந்த அறிவை வச்சு தான் நான் எவ்வளவு சொன்னேன். இதில் தவறுகள் கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு இதய நோய் நிபுணர்கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் தெளிவான பதில் கிடைக்கும். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.